இச்சபோர் சினிமாலைக்கு இந்த வீடியோ நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்திக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, தீபக் வந்து வெளியேறினதுக்கான ஒரு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க சொன்னது உண்மையிலேயே மேட்சும் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கேம் அப்படின்னு இருந்தால் அதில் ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்னு சொல்லி 2 சைடு இருக்கணும். ஆனால் இந்த கேமில் ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அவர் ஒரு நார்மலாகவே வந்து இருந்துட்டு போயிட்டார். ஸோ அவர் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாங்க அப்படின்னா அவர் இன்னும் தெரிஞ்சிருப்பார் நல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே முத்து வந்து ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எதிர்பார்த்தேன் முத்து வந்து தீபக் அகெயின்ஸ்டாக வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா, அப்படி இருந்துதான் நான் அண்ணனுக்கு எதிராக நின்றுப்பனே அப்படின்னு இப்போது வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா உடனே வந்து முத்து வந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு தீபக் அண்ணாக்கு அகெயின்ஸ்டாக என்னால் வந்து நிற்கவே முடியல, எனக்கு அந்த மாதிரி தோணலை அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, நீ தான் சொல்லுவல்ல முத்து இது கேம் தானே நின்றுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை அது முடியல என்னமோ சம்திங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த சீசனில் அப்படி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் சீசன்லேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அதனால் பெருசாக யாருமே வந்து இந்த சைடு ஒரு பெரிய ஹீரோவாக வந்து யாருமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ போன சீசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாயா ஆப்போசிட்டில் வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க. அதுக்காக அர்ச்சனா வந்து நல்லா தெரிஞ்சது பார்க்க முடிஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு சீசன் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரி பயங்கரமாக தெரிஞ்சார் பாலாண்ணா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்கும்போது எப்பயுமே ஆப்போசிட்டில் ஹீரோவாக வந்து ஒருத்தர் தெரிவாங்க. ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் வந்து இந்த சீசனில் வந்து மிஸ் ஆனது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு சில விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.